வணக்கம். எல்லாரும் மதியானம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் மதியானம் சாப்பிட்டேன். டைம் என்ன தெரியுமா? மணி 3:30. எனக்கு வந்து ஒருத்தவங்க மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய், கனவா ஊறுகாய் வந்து ஆர்டர் தந்திருக்காங்க. அவங்களுக்காகவே நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுப்பேன். யாருக்குமே இங்கே நான் ஸ்டாக் வச்சுருக்கவே மாட்டேன். அதனால உங்களுக்கு யாருக்கு மீன் ஊறுகாய் வேணும்னாலும் ஒரு நாளுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லுங்கள். நான் செய்யும் போது வேணா திடீர் ஒரு டைமில் 1 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது யாராவது கேட்டால் கொடுக்க முடியும். மற்றபடி நான் செஞ்சுலைங்க ஸ்டாக் வச்சுருக்க மாட்டேன். அப்புறம் உங்களுக்கும் யாருக்காவது மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய், கனவா ஊறுகாய் வேணும்னா நான் கீழே நம்பர் போட்டிருக்கேன். நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டாட்டாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் என் நம்பரை கொடுத்து ஷேர் பண்ணி அவங்களையும் ஆர்டர் பண்ண வைங்க. வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட மீன் ஊறுகாய் எப்படி இருந்தது, எவ்வளோ பீஸ் இருந்தது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். வாங்கி சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. அது சொல்லுவது பொறாமையில் சொல்லுவது தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறமா உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா இப்போ வந்து இந்த ஜூன் ஜூலை வந்து மீன்பிடி தடைக்காலம் வந்ததுனால வந்து போட்டுகள் எல்லாம் தொழிலுக்கு போகாது. சின்ன சின்ன வள்ளங்களில் தான் போவோம். அது இப்போ ஒரே மழையும் காற்று புயலில் வள்ளங்களுக்கும் கடலில் போக முடியுதில்ல. அதில் மீனெல்லாம் பயங்கர ரேட்டு, நம்ம வந்து தொட முடியாத அளவுக்கு பயங்கர ரேட்டாக இருக்கும். நான் 2-3 நாளாக ஹார்பரில் போய் மீனோட விலையை பார்த்தே திரும்ப வரேன். நான் மீன் விலை கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் மீன் வாங்காதீங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, வாங்காதீங்க, பயங்கர ரேட்டாக இருக்குது. இதில் நீங்கள் வாங்கி நீங்கள் கூட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் லாபமே கிடைக்காது. அதனால் வாங்காதீங்கன்னு 2-3 நாளாக நான் போய் திரும்ப தான் வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இப்போ எல்லா பொருளுமே, இப்போ மீன் மட்டும் கிடையாது, இஞ்சி, பூண்டு, எண்ணெய் எல்லாமே இப்போ பயங்கர விலை. முன்னாடிலாம் 1 கிலோ இஞ்சி வந்து 80 ரூபா, இப்போ வந்து 1 கிலோ இஞ்சி 170 ரூபா. பூண்டு வந்து 165 இருந்தது, இப்போ வந்து 240 ஆயிடுச்சு. எண்ணெய் 160 இருந்த எண்ணெய் இப்போ வந்து 190 ஆயிடுச்சு. எல்லாத்துலையும் எல்லா எண்ணெய் எல்லாமே விலை ஜாஸ்தி ஆனதுனால வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ரேட் விலை ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துட்டும் சரி, நம்ம அமௌண்ட்டை கூட்டினா கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க, அதனால வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 1 கிலோ 900 ரூபான்னு கூட்டுட்ருக்கேன். நான் அடுத்தது மீன் வாங்கும்போது மீன் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆனதுன்னா நான் வந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட்டலாம் அப்படி உள்ள ஐடியாவில் இருக்கேன். அது நான் வந்து கூட்டணுன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஜூன் ஜூலை மட்டும்தான். பாய்.